உம்முடைய பரிசுத்த நாமத்தையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே மறவாமல் நாங்கள் நினைத்து, மறவாமல் ஆண்டவரே நினைத்து நாங்கள் நன்றிகளை செலுத்து. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுகோடே நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. எங்களை பாடுகோடே நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். அவர் நம்மை கிருபையினால இரக்கங்களினாலும் மணிமுடி சூட்டுகிறார். அல்லேலூயா. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். எங்கள் வாழ்நாளெல்லாம் நீர் நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே. எங்கள் வாய்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க ஒரு நாளும் மறவாமல், நாங்கள் ஒரு நாளும் மறவாமல் ஆண்டவரே நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
உயர்த்தி, கரங்களை எல்லாம் உயர்த்தி, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, முழு உள்ளமே நீ மறவாதே. மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ கர்த்தர் செய்த, நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுவோமா, நீ ஒரு நாளும் மறவாதே. அவருக்கே ஆராதனை செலுத்து. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் முழு உள்ளத்தோடு, ஆண்டவரே முழு பலத்தோடு, எங்கள் மூக்கிலே சுவாசம் இருக்கும் வரை ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வாழ்நாள் எல்லாம் செய்த, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் செய்த ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நினைத்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாம் வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். 27ஆம் சங்கீதம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டுமே. நம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை எங்களுடைய மாம்ச கண்கள் பார்க்கும்படியாக எங்கள் கண்களை நீங்கள் திறந்து விடுங்க ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபம் அல்லவா, எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சம் அல்லவா. வேதமே விளக்கு என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய நல்ல வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திற்குள்ளே நாங்கள் வரக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களும் சிந்தனைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பட்டு போவதாக. கர்த்தர் மாத்திர எங்கள் நடுவிலே ராஜரீகமாய் ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த தேசத்திலே தரித்திருந்தால், எரேமியா 42:10 நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எந்த தேசத்திலே தரித்திருந்தால், நாம் அதை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தது நினைவில் இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். யாக்கோபு தேவனோடு கொண்டிருந்த உடன்படிக்கை, கர்த்தர் அந்த உடன்படிக்கையை அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். அவன் தேவனுக்கு முன்பாக செய்த பொருத்தனைகளை நினைவுபடுத்துகிறார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிரு என்று சொல்லுகிறார். பெத்தேலுக்கு போன பிறகு யாக்கோபின் குமாரரை தீமை பின்தொடராதபடி தேவனாலே பயங்கரம் ஏற்பட்டதை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் ஹியூமன் இன்ஃபிடலிட்டி டு காட், நாம் தேவனுக்கு விசுவாச துரோகம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு எந்த அளவிலே நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையினாலே நன்றி நன்றி என்று சொல்லுவது மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நன்றியை நாம் எவ்விதமாக
ஜீவித்து காண்பிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக. நாம் இந்த தேசத்திலே, விசுவாசம் என்கிற தேசத்திலே குடியிருந்தால் நம்முடைய ராயல் கிங் பரமபிதா அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஏதோ ஒன்றுமே இல்லாதவராக சிலுவையிலே தொங்கின இயேசு அல்ல, மரணத்தை ஜெயித்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிடுகிற கர்த்தாதி கர்த்தர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இருக்கிறேன் என்பவர். அவர் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை நன்மைகளுக்கும் அவர் பொறுப்புள்ளவராய். நம்ம ஆராதனையில் கூட அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் கிரகித்தோம். இஸ்ரவேல் சுகமாய் தங்கி இருக்கும். எப்பொழுது தங்கி இருக்கும்? ஏன் நம்முடைய வாழ்விலே அவ்வப்பொழுது ஆவிக்குரிய, சரீரத்திற்குரிய, பொருளாதாரத்திற்குரிய பலவீனங்கள் நம்மை முட்டி மோதி தள்ளுகின்றன? இந்த தேசத்திலே நாம் தரித்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே பார்க்கலாமே. 25ஆம் சங்கீதம் 22வது வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாக ஜெபிக்கிறான். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்குங்க, மீட்டுக் கொள்ளுங்க. ஆனா முதல் வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க, என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன்னு சொல்லி தன்னை தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்கிற தாவீது அந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் வாழ்க்கையிலே அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள். நீர் அவனை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்குங்க, மீட்டுக்கொள்ளுங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே. இன்னும் சற்று கூடுதலாக 28ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாமே. அவருடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய பெலனானவர். அதான் 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே என் பெலனாகிய கர்த்தாவே, ஆண்டவரை எந்த அன்புடன் அழைக்கிறான் பாருங்க. என் பெலனே நீங்க தான் ஆண்டவரே. நம்ம அப்பப்போ சொல்லுவோம் எனக்கு பெலன் நீங்க தான் சொல்லி. மற்ற நேரங்களிலே நம்முடைய சுயத்தை சார்ந்து ஜீவிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே. அவன் சாப்பிடாத சாப்பாட்டையா நம்ம சாப்பிட போகிறோம்? ஆனால் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய உணவிலே இல்லை, கர்த்தரிலே. கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், நீர்தான், யூ ஆர் மை ஸ்ட்ரெங்த், நீங்கள் தான் என்னுடைய பெலன். கர்த்தர் நம்முடைய பெலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர், ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், மீட்டுக் கொள்ளுகிறவர். அவர்களுக்காக பிதாவினிடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிறவர். ஜனத்தை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து, நம்மை போஷிக்கிற கர்த்தர், நம்மை உடுத்துவிக்கிற கர்த்தர், நம்மை ரட்சிக்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிறவர். அடுத்த வார்த்தையிலே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம், என்றென்றைக்கும் அவர்களை உயர்த்தி அருளும். தேவனே, நீரே என் மகிமை, என் கேடகம், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறவர். இதை நம்மிலே எத்தனை பேர் நம்புகிறோம்? நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர் கர்த்தர் மாத்திரமே. 51ஆம் சங்கீதம் 18வது வசனத்திலே வாசித்து பார்ப்போமே. ஆனால் சீயோனுக்கு உங்க பிரியத்தின்படி நன்மை செய்யும். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறவர். அவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை தீங்கிற்கு உட்படுத்துவதில்லை. தீங்கு நமக்கு நேரிடுமேயானால்
கர்த்தர் அதற்கு பொறுப்பல்ல, நாமே அதற்கு பொறுப்பாளிகளாய் மாறிவிடுகிறோம். காரணம் நம்முடைய அறியாமையாகிய இருள். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? தெரியல, அந்த தெரியல, அறியாமை, அந்த இருள் நம்மை தீமைக்குள்ளாக கொண்டு சென்று விடுகிறது. அடுத்ததாக நம்முடைய கீழ்ப்படியாமை. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிய நம்முடைய உள்ளம் மறுத்து விடுகிறது. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொள்ளுகிறார், நம்மை போஷிக்கிறார், என்றென்றைக்கும் உயர்த்துகிறார். போதும் ஆண்டவரே, அதுக்கு மேலே நீங்கள் என் பக்கம் வந்துடாதீங்க. நாம் கிவரை விட்டுவிட்டு, கொடுக்கிறவரை விட்டுவிட்டு, கொடுக்கிற அந்த நன்மைகளின் பின்னாக நாம் நம்மை கொண்டு சென்று விடுகிறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து விடுகிறோம். வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதற்கு நாம் கீழ்ப்படிய மறுத்து விடுவோமேயானால் தீமை நம்மை பின்தொடரும். கர்த்தர் அதற்கு பொறுப்பாளி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடங்களிலே கீழ்ப்படியாமை, அறியாமை. தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு தெரியல. இப்படி பல நம்முடைய சொந்த காரணங்களினாலே நாம் தீமைக்கு உள்ளாகிறோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறவர் மாத்திரம்தான். வாசிக்கலாம். 31ஆம் சங்கீதம் 19வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பாருங்க, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. பாருங்க, அந்த இடத்துல தீமை என்று உங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு, மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நன்மையை உண்டு பண்ணுகிறவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்தவர்கள் மட்டுமல்ல, மனிதருக்கு முன்பாகவும் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவர்கள். அங்கே ராஜாவே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், வந்திருக்கிற இடம் அடிமைத்தனமான இடம். சிறை கைதிகளைப் போல இவர்கள் அந்நிய நாட்டிலே இருக்கிறார்கள், கடத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்லுகிறார்கள், ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன், he is able to escape us from this fire. இந்த எரிகிற அக்கினிக்கு, நெருப்புக்கு எங்களை தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். இது ராஜா நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்படி சொன்ன ராஜாவினுடைய கௌரவம் என்ன ஆகிறது? ராஜா கொப்பளிக்கிறான் கோபத்திலே, கண்கள் சிவக்கிறது. சொல்லுகிறான், ஏளத்தனையாக நெருப்பை ஏற்று உயர்த்து சூடாக்கு. இப்பொழுதும் இவர்கள் நம்பிக்கை சற்றும் தளரவில்லை. மனிதருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரியது! நெருப்புக்கு நேராக இவங்களை கட்டி கொண்டு போன பிள்ளைங்கள் கருகி போனார்களே தவிர நெருப்பிற்குள்ளே இவர்கள் உலாவினார்கள் என்று தானே வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட தேவனை தானே நாம் இன்றும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மனுஷருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது. அதை சங்கீதக்காரனுக்கு சொல்ல தெரியல, சொல்ல முடியல, எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உங்க அப்பா எத்தனை நல்லவர் கேட்டா, ரொம்ப நல்லவர், அவ்வளவு நல்லவர். அப்படித்தானே இந்த குழந்தைகள் தங்களுடைய தகப்பனை, தாயினுடைய அன்பை பறைசாற்றுகிறார்கள். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு முன்பாக பயப்படுகிற பிள்ளைகளுக்கு, மனிதருக்கு முன்பாக கர்த்தரை, கர்த்தரின் வல்லமையை, கர்த்தரின் வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டு பண்ணுகிற நன்மை எத்தனை பெரியது! அதை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அனுபவித்தார்கள் அல்லவா? ராஜா இப்பொழுது குழம்பி தவிக்கிறான். நான் போட்டது 3 பேரா 4 பேரா?
பக்கத்தில் இருக்கிற வீரனை அழைத்து கேட்கிறான். ராஜா கிட்ட முன்னுக்கு பின் முரணா சொன்னா நம்மளையும் சூடாகிற அந்த அக்கினி சூளைக்குள்ளே எரிந்து விடுவார். ராஜா நீயே பார்த்துக்க. ஐயோ எனக்கு 4 பேரா தெரியுறாங்க, என் கண்ணு தான் அப்படியா? உன் கண்ணு அப்படி இல்லை, நிஜமாங்க 4 பேர் தான். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதையும் ராஜாவினுடைய உதடுகள் சொல்லுகிறதே. மனிதருக்கு முன்பாக நீங்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாயிருப்பீர்களானால், இந்த விசுவாசம் என்கிற தேசத்திலே தரித்திருப்பீர்களானால், உங்களுக்கு உண்டு பண்ணுகிற நன்மை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மை மிகவும் பெரியது. அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் ஃபிடலிட்டி, மெய்ப்பற்று என்று சொல்லுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இடுக்கண்கள் என் வாழ்க்கையிலே நேரிடட்டும், பசி ஆகட்டும், பட்டினி ஆகட்டும், தரித்திரம் ஆகட்டும், அதெல்லாம் வருவதில்லை. ஒருவேளை வரட்டுமே, மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பட்டும், நான் கர்த்தரிலே உறுதியாய் பற்று வைத்திருக்கிறேன். அதுதான் விசுவாசம். கர்த்தரிலே எப்படி நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன்? ட்ரஸ்டிங் இன் ஹிம் அண்ட் லவ் ஹிம் த்ரூ ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மாத்திரம் நம்புகிற நம்பிக்கை. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரட்டுமே, யாருடைய அன்பும் எனக்கு கிடைக்காமலும் போகட்டுமே, என்னை நேசிக்கிற இரட்சகர் என் பட்சத்தில் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே உண்டா? ஒருத்தர் முகம் சுளித்தா கூட ஆண்டவரே ஏதோ நம்மளை பெரிய சிலுவையில் அறைந்தது போன்று 6 o'clock ஃபேஸிலே நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போய்விடும், கரைந்து போய்விடும். நம்மக்கிட்ட ப்ளஸ்ஸுகளை பார்த்தால்தான் மானிட சமுதாயம் நம்மை நேசிக்கும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் மைனஸுகளை பார்த்தாலும் நம்ம மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தின் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன். அவரை நான் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு நான் அவரை நேசிக்கிறேன். உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி சொல்லுகிறவர்களை அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரியத்தின்படி உனக்கு நன்மை செய்வேன். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போமே. ஃபிடலிட்டி, விசுவாசம், இது நம்முடைய கன்சிஸ்டன்சியினுடைய ஒரு நல்ல சுபாவம் என்று சொல்லப்படுகிறது. நாம் சீராய் கர்த்தருக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்தை சற்று திரும்பி பார்ப்போம். நாம் எப்படி போய்கொண்டிருக்கிறோம்? சீராய் போய்கொண்டிருக்கிறோமா? அங்கங்கே தடுமாற்றங்கள், ஆங்காங்கே ஜங்ஷன்ஸ், அங்கங்கே நின்று விடுகிறோம். கேட்டால் பயண களைப்பு, கேட்டால் உலக ஆசாபாசங்களினால் ஏற்படுகிற காரியங்கள் என்னை பின்னாலே திரும்பி பார்க்க செய்கிறது. உலகத்தின் அசுத்தங்கள் என்னை கரைப்படுத்தி விடுகிறதுனாலே ஆங்காங்கே என்னுடைய பயணம் தடைப்பட்டு விடுகிறது. ஆனால் வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ சீரான நிலைத்தன்மையாய் பயணத்தை நோக்கி போய்கொண்டிருப்பாய் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய விசுவாசம்தான் அளவுகோல். நீ எந்த அளவிற்கு கர்த்தரை நம்புகிறாய், எந்த அளவிற்கு தேவனுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து நான் கடந்து போய்கொண்டிருக்கிறேன். சூஸ் த ரைட் பாத். வாசிக்கலாம் 26ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, என் கால் ஈவனாக நிற்கிறது. ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே. நம்முடைய நடை எப்படி இருக்கும்? தடுமாறி விடுவோம், கீழே விழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அநேகம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பேலன்ஸ்டாக நிற்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையிலே, தேவனோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கையிலே நம்பிக்கை,
தேவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை. நான் சீராய் போய்கொண்டிருக்கிறேன், காரணம் என் கால் செம்மையாய் நிற்கிறது. நான் சபையிலே கர்த்தரை என்ன செய்வேன்? முறுமுறுத்து கொண்டிருப்பேன். என்ன கர்த்தர் எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறார், ஏதோ உங்கள் பேரை பார்த்து உங்களுக்குன்னு கஷ்டங்களை அவர் கொடுப்பது போன்ற ஒரு பிரமையை தான் நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அது நிஜம் அல்ல. சாத்தானுடைய வஞ்சகங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விலக்கி காப்பாராக. வேதத்திலே 2 நபர்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்தொடர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அப்படின்னு போடப்பட்டு இருக்கிறதா? துன்பத்தை அனுபவிப்பதை மாத்திரம் அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொள்ளுகிறான். இந்த காலை வேளையிலே நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? சுமூகமாய் போகிறதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆவியானவரும் நமக்கு கிருபை தருகிறார். எப்பொழுது அவருடன் கொண்டிருக்கிற உடன்படிக்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமேயானால் நாம் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறார். இனி வரும் பலன் மேல் அப்ப அவனுடைய எண்ணம் ஃபியூச்சர், எதிர்காலத்திலே எனக்கு தேவன் ஒரு ரிவார்டு வைத்திருக்கிறார், பலன் வைத்திருக்கிறார். அதிலே நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய நோக்கத்தை பதிக்கிறேன். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம், பாக்கியம் மட்டும் இல்லைங்க, அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மறுபடியும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதி. இதுதாங்க ஃபிடலிட்டி. உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். மோசேயினுடைய விசுவாச பயணத்தை குறித்து எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மோசேயினுடைய வனாந்தர பயணத்திலே அவன் எதை தெரிந்து கொண்டான், எதை விட்டுவிட்டான், எதின் மேல் நோக்கமாயிருந்தான், எதின் மேல் அவன் சிந்தை வைக்கவில்லை. தெளிவாக ஆவியானவர் நமக்கு இந்த வார்த்தைகளிலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த மோசே ராஜ அரண்மனையிலே ராஜகுமாரத்தியின் மகனாக வளர்க்கப்படுகிறான் என்றால் சகல கலைகளிலும் செய்கையிலும் வாக்கிலும் அவன் வல்லவனாய்தானே வளர்ந்திருப்பான். இதை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போமேயானால், இந்த மோசேயை குறித்து அங்கே ஸ்தேவான் சொல்லுகிறதை நம்மால் வாசித்து அறிய முடிகிறது. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாய் எப்படிங்க பிறந்தவன்? அவன் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவன் தாய் அவனை ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல், அம்மா எப்படி ராஜாவுக்கு பயப்படலையோ அதே மாதிரியே சன் மோசேயும் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல், இன்னும் ஒரு படி கூடுதலாக, தாய் 8னா பிள்ளை 16, அந்த அளவிற்கு கர்த்தருடன் நெருக்கம். பிள்ளை அழகுள்ளதுன்னு கண்டு அம்மா மறைத்து வைக்கிறாங்க. 3 மாதம்தான் அவங்களுடைய திறமை அங்கே
நிரூபணம் ஆகிறது. 3 மாதத்திற்கு மேலாக தாய் விசுவாசத்தோடு அந்த பிள்ளையை நாணல் பெட்டியிலே வைத்து தண்ணீரிலே விட்டு விடுகிறாள். அங்கே எதேச்சையாக ராஜகுமாரத்தி, ராஜாவின் சகோதரி அங்கே ஸ்நானம் பண்ண வருகிறாள். அங்கே பெட்டியை பார்க்கிற தாதிமார் அந்த பெட்டியை எடுத்து வந்து ராஜகுமாரத்தியிடம் கொடுக்கிறார்கள். இந்த பிள்ளையினுடைய சகோதரியும் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தான் தம்பிக்கு என்ன நேரிடும் பார்ப்பதற்கு ஒரு ஆவல். உடனே ஓடி போய், இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வரட்டா? நம்ம அப்படி தானே கேட்குறோம், உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவையா, நான் கூட்டிட்டு வரேன். அந்த நாளிலும் இந்த சிறு பெண் ராஜகுமாரத்தியிடம் சொல்லுகிறாள், இந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு நீ யாரு, எவரு, நீ எப்படி இங்கே வந்த, அதெல்லாம் அந்த ராஜகுமாரத்திக்கு கேட்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா பிள்ளை அழுகுது, பிள்ளைக்கு ஃபீடிங் கொடுக்க வேண்டும். போய் கூட்டிட்டு வா. பிள்ளையின் தாயையே அழைத்து, நீங்கள் யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வருகிறாள் தமக்கை. ராஜகுமாரத்தி இப்பொழுது சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை எனக்குன்னு வளர்த்திடு, உனக்கு இல்லை எனக்கு. நான் ஜலத்திலிருந்து இந்த பிள்ளையை எடுத்தேன், அதனால் இந்த பிள்ளைக்கு மோசே என்று பெயரிடுகிறேன். இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கான சம்பளத்தையும் உனக்கு தருகிறேன். என்ன க்ளோரி பாருங்க. பிள்ளையை பெற்றெடுத்த தாய்க்கு, பெற்றெடுத்த தாயின் அரவணைப்பிலே அந்த பிள்ளை வளருவது மாத்திரமல்ல, தாய்க்கும் ஒரு சம்பளம் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கிறது. இதுவன்றோ நன்மை? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு அவருடைய நம்பிக்கையிலே உறுதியாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உண்டு பண்ணி வைக்கிற நன்மை எத்தனை பெரியது. நம்ம எத்தனை நேரங்களிலே விசுவாசத்திற்கு ஒரு இனிஷியலை போட்டு விடுகிறோம். அவிசுவாசம், அவநம்பிக்கை என்கிற சேற்றிலே புரண்டு தவிக்கிறோம். என்னை யாரு தூக்கி விடுவான்? கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை அந்த அவநம்பிக்கை என்கிற உளையான சேற்றிலிருந்து தூக்க வல்லது. நீங்கள் அதே அப்போஸ்தலர் 7:39 வரலாம். பாருங்க, கர்த்தர் அழகாக ஸ்தேவானை கொண்டு சொல்லுகிறார், வாசிக்கலாம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். ஸ்தேவானை கொண்டு ஆவியானவர் யூத மக்களிடத்தில், யூத மக்களுக்கு தெரியாதா என்ன மோசேயை பற்றி? அதனால தான் அவங்க பற்களை நர என்று கடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மிகுந்த கோபத்துடன் ஸ்தேவானை பார்க்கிறார்கள். இவன் நமக்கே கதை சொல்றான்டா, நமக்கு தெரியாததா, இவனுக்கு தெரிஞ்சிற போது. அதையெல்லாம் ஸ்தேவான் சட்டை பண்ணவில்லை. அவர்களுடைய அந்த அவிசுவாசத்தை கிள்ளி அவர்களுக்கு முன்பாக வைக்கிறான். தங்கள் இருதயங்களில் எங்கே திரும்புகிறார்கள்? எகிப்துக்கு. ஆனால் மோசேயை குறித்து எபிரேயர் 11 வருவோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணின மோசே என்ன செய்கிறான்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் வேறு ஒன்றை மேன்மையானதாக கருதுகிறான். இந்த வாழ்க்கை தான் விசுவாசம். நம்ம சுகத்துக்கு விசுவாசம், அப்படி கேள்விப்பட்டு வளர்ந்து விட்டோம். வறுமை, கர்த்தரை விசுவாசிங்க, உங்க நிலையை கர்த்தர் மாற்றுவார், நம்புகிறோம். ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே தொடர்ந்து அந்த நம்பிக்கையிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மிடம் கேட்கிறார். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலே தான் நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை திரும்புகிறது. எகிப்திலுக்கு திரும்பலாம். இருதயம் எங்கே இன்னும் இருக்கிறது? எகிப்திலே தான் இருக்கிறது. சரீரம் எங்கே இருக்கிறது? பயணத்திலே இருக்கிறது. நம்மை போல சரீரம் ஆலயத்திலே இருந்தாலும் இருதயம் அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவங்கக்கிட்ட எதை பேசலாம், இவங்கக்கிட்ட எதை பேசலாம், இதெல்லாம் எங்க தேவனுடைய பிரசன்னத்திலே.
தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் என் முகத்தை பிரகாசிப்பிக்கட்டும். எத்தனை பேருக்கு வாஞ்சை உண்டு? கர்த்தர் நம்முடைய விசுவாசம் என்கிற தேசத்திலே நாம் தரித்திருக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்தில் இன்னொரு பெண்மணியை குறித்து பார்க்கலாம். ரூத் புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16 முதல் 21வது வசனத்தினுடைய முதல் பகுதி வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இவளுடைய விசுவாசத்தை தான் நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிறோம். அங்கே நகோமி சொல்லுகிறாங்க, அம்மா நீங்கள் 2 பேரும் போயிடுங்க. தன்னுடைய டாட்டர் இன் லாஸை பார்த்து சொல்லுகிறாங்க, மருமகள்களை பார்த்து நீங்கள் கிளம்புங்க, திரும்பிடுங்க, உங்கள் ஊருக்கு போயிருங்க. ஆனால் நான் என்னுடைய தேசத்தின் செழுமைக்கு திரும்ப போகிறேன். நான் நிறைவாய் வந்தேன், கணவரை இழந்தேன், அருமை பிள்ளைகளை இழந்தேன், உங்களையும் நான் இழக்க விரும்பலை. நீங்கள் போங்க, உங்கள் எதிர்காலத்தை நீங்களே பார்த்துக்கங்க. ஆனால் நான் என் தேவனுடைய ஸ்தலத்திற்கே நான் திரும்பி போகிறேன். இப்பொழுது ஒரு மருமகள் முத்தமிட்டு விட்டு கடந்து சென்று விட்டாள். இன்னொரு மருமகள் இவள் என்ன சொல்லுகிறாள்? இதோ உன் தேவன் என் தேவன். நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்ன செய்யாத? ஸ்டாப் டாக்கிங், பேசாத. மாமியாருக்கு மருமகள் அங்கே அன்பு உத்தரவு இடுகிறதை பார்க்கிறோம். பேசாத, சும்மா போ போ போன்றையே. நான் எவ்வளவு ஆசையோடு வர்றேன். உன் தேவன் என்னுடைய தேவன். நீ எங்கே தங்கி இருப்பையோ, எங்கே சாப்பிடுவியோ, எங்கே தூங்குவியோ, அங்கே நான் தங்குவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். ஒருவேளை நீ மரணம் அடைகிறாயா, அந்த இடத்திலே நானும் மரணிக்கும் பொழுது அடக்கம் பண்ணப்படுவேன். ஃப்யூச்சர் வரைக்கும் இந்த அம்மாவினுடைய நம்பிக்கை. அப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 18 வருவோம். தன்னோட கூட வர. இந்த வார்த்தையை மாத்திரம் ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைப்பாராக. அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு. நீங்க கிறிஸ்துவை நேசிக்கிறதிலே மன உறுதியாயிருக்கிறவர் என்பதை உங்க வீடு பார்க்க வேண்டும். நீங்க இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதிலே மன உறுதியாயிருக்கிறதை உங்க சமுதாயம் பார்க்க வேண்டும். நீங்க போகிற சபை பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த மன உறுதி உண்டா? அவ்வப்பொழுது பிறழ்ந்து போய்விடுவோம். சூழ்நிலைகளை பார்ப்போம். என் சூழ்நிலை இப்படி இருக்கு, நம்முடைய சூழ்நிலைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர சூழ்நிலைகளை ஓவர் கம் பண்ணுவதற்கு பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடுகிறோம். எங்கே போயிற்று உன் நம்பிக்கை? எங்கே போயிற்று உன்னுடைய விசுவாசம்? ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொள்ளுவார். அவர்களை எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை இயேசுவே சொல்லுகிறார். அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும். சீஷர்கள் எதற்கு தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள்? அப்போஸ்தலர் என்று பெயரிடப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும். இந்த காலை வேளையிலே நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன். நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்க அந்த விசுவாசத்திலே வளருவதற்கு உறுதுணையாயிருப்பாராக. தன்னோட கூட வர ரூத் மன உறுதியாயிருக்கிறதை மாமி கண்டு. உங்க மன உறுதியை மற்றவங்க பார்க்கணுங்க. நான் கர்த்தரை நம்புறேன், அது எனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அப்படி ரூத்து சொல்லலையே. அப்படி இயேசு தம்முடைய சீஷர்களை அழைக்கவில்லையே. டிசைபிள்ஸ், சீஷர்கள். ஏன் டிசைபிள் என்று சொல்லுகிறார்கள்?
யாரிடத்தில் டிசிப்ளின் இருக்கிறதோ அவர்கள்தான் டிசைபிள். ஒழுங்கு, விசுவாசத்திலே நான் ஒழுங்கும் கிரமமுமாக தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரை பார்த்து கொண்டே என் பயணத்திலே முன்னாலே போகிறேனே தவிர பின்னிட்டு பாரேன். அதுதான் ரூத்தின் வார்த்தை. மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு இவங்க எப்படிங்க இந்த நகோமி ரூத்தை பார்த்தாங்களோ அதே மாதிரி ரூத்தும் நகோமியினுடைய மன உறுதியை கண்டதினால்தான் இந்த மன உறுதி ரூத்திடத்திலே ஏற்படுகிறது என்று வேத பண்டிதர்கள் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறார்கள். அவங்க மாமியார் உறுதியாக இருக்கிறாங்க, நான் என் தேசத்துக்கு போவேன், அங்கே நான் நிறைவாக இருந்தேன், இங்கே வந்து தான் குறைவாயிட்டேன், இனி நான் இங்கே இருக்க விரும்பலை, நான் நிறைவானவரிடத்திலே செல்ல போகிறேன். அந்த உறுதியை பார்த்த மருமகள் ரூத்தும் அங்கே சொல்லுகிறாங்க, நானும் உன் கூட தான் வருவேன். ஆனால் இருக்கிற சூழ்நிலை ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லை. ஊரில் போனால் எங்கே தங்குறது தெரியாது, அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஊருக்கு போனால் என்னத்தை சாப்பிட்றது தெரியாது, கர்த்தர் போஷிக்கிறவர், நம்பி இருக்கிறேன். ஊருக்கு போனால் எதை உடுத்துறது, உடுத்தின துணியோடு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் தருவாரா? அது அங்கே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஜெகோவா ஜைரே, அவருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பாருங்க, அப்புறம் அதை குறித்து அவளோட பேசவில்லை. அப்படியே இருவரும் எங்க போறாங்க? பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். கடந்த வாரத்திலே யாக்கோபை நாம் அப்படித்தானே பார்த்தோம். பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிரு. பெத்லகேம் மட்டும் இவர்கள் இருவரும் நடந்து போனார்கள். இந்த பெத்லகேமிலே தானே நம்முடைய அன்பின் இரட்சகர் அவதரிக்கிறார். பெத்லகேம் தேவனுடைய வீடுதான், நாம் தங்குகிற வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும். நம்மளே எத்தனை பேருக்கு தேவனுடைய வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியும்? ஆனால் ரூத்து சொல்கிறாங்க, யாக்கோபு சொன்னார் பெத்தேலுக்கு போப்பா, உடனே கீழ்ப்படிந்தார். நீ பெத்தேலில் தானே என்னை தரிசித்த, உன் சகோதரனுக்கு பயந்து ஓடுனேல்ல, அங்கே உனக்கு தரிசனமானேன் தானே, திரும்பவும் அந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. யாக்கோபு முற்றிலுமாய் தன்னை சமர்ப்பித்தான், கீழ்ப்படிந்தான். அர்ப்பணம் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற பெரிய உயரிய வஸ்து. அதை ரூத்துடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ரூத்தும் நகோமியும் ஒருமனப்பட்டவர்களாக அங்கே எங்கே வரைக்கும் நடந்து போகிறாங்க? பெத்லகேம் மட்டும். அதுக்கு பிறகு ரூத்தின் சரித்திரம் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் தானே. கர்த்தர் அவளை தாழ்த்தி போட்டாரா என்ன? பயந்தவர்களுக்கு, கர்த்தருக்கு முன்பாக பயந்த ரூத்திற்கு, மனிதருக்கு முன்பாக கர்த்தரை நம்பின ரூத்திற்கு கர்த்தர் உண்டு பண்ணின நன்மை எத்தனை பெரியது! அவளுடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ண தவறவில்லையே. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? பார்த்தாதான் நம்புவேன், கையில் கிடைச்சாதான் நம்புவேன். தோமாவை போல விரல்களிலே நான் காயத்தை பார்க்கணும், என் விரலை அந்த காயத்தில் போட்டு தொலைச்சி எடுக்கணும். அது உண்மைதானா? வேற ஏதாவது டூப்ளிகேட்டை காமிச்சிட்டா நான் கையை போட்டு தொலாவுவேன், அப்போ தான் நம்புவேன். கர்த்தர் அவன் நம்பிக்கையை அகற்றினார். அப்புறம் ஒரு சுளீர்னு ஒரு வார்த்தையை வைக்கிறார், நீ கண்டு விசுவாசிக்கிறப்பா, காணாம விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். நீங்கள் எந்த பட்டியலிலே இருக்க போகிறீர்கள்? நான் பார்த்து பார்த்து விசுவாசிப்பேன், போதும் போதும், அதிலே நீங்கள் இருக்க போகிறீர்களா? அதுவே எனக்கு சேமம் என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது நான் காணவில்லை என்றாலும் என் தேவனை நான் நம்புகிறேன், தரிசித்து நடவாமல் நாம் எப்படி நடக்க வேண்டும்? By faith we walk with the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நாம் விசுவாசித்து நடக்க வேண்டுமே. ஓ தோமா, நீ பார்த்துட்டேல, நம்பிட்டேல அப்படின்னு அதோடு நின்று விடவில்லை.
அவனுடைய அந்த அவிசுவாசத்தை அங்கே கிள்ளி எறிகிறார். பார்த்துட்டு நம்புறப்பா, அது என்னப்பா என் தேவனே எல்லாரும் தான் சொல்லுவாங்க. யூ ஆர் மை லார்ட், யார் வேணாலும் சொல்லலாம், ஏன்னா பார்க்குற. ஆனால் பார்க்காம என் தேவனே எவன் ஒருத்தவன் சொல்லுகிறானோ அவன் தான் உன்னை விட பாக்கியவான். நம்மை கர்த்தர் எந்த பட்டியலிலே நம்முடைய நாமங்களை எழுதுவார்? ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிறேன் ஆண்டவரே, மனிதர்களுக்கு முன்பாக உம்மை மாத்திரம் நம்புகிறேன். என் சூழ்நிலை மோசம்தான் ஆண்டவரே, யாருமே என்னை நேசிக்கலை ஆண்டவரே, என் சூழ்நிலை எல்லாமே நெகட்டிவ் தான் ஆண்டவர். இல்லை இல்லை இல்லை, இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர். ஒன்றுமே இல்லை, அப்படித்தானே இந்த உணர்வோடு நம்மிலே ஒரு சிலர் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாமையில் இருந்து அவர் உருவாக்குகிறவர். நான் உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்கள் நம்பிக்கையை ரூத்தை போல வைப்பீர்களானால், ரூத்தை எப்படி கர்த்தர் அவளுக்கு என்ன நன்மையை ஏற்படுத்தினார்? அவளுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரே, இதை விட வேற என்ன நன்மைங்க அவளுக்கு வேணும்? அவள் மரித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்றைக்கும் நாம் அந்த நாமத்தை குறித்து பேசுகிறோமே, அதை விட வேற நன்மை என்ன வேணும்? ரூத்துக்கு தேவன் ஒரு நல்ல போவாசை கொடுத்து உயரிய ஸ்தானத்திலே அந்த ஊரிலேயே அவளை பார்க்கிறவங்கெல்லாம் அவளை பார்த்து வணங்கும்படியான சூழ்நிலையிலே தானே கர்த்தர் அவளை உயர்த்தினார். அவளை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த மாட்டாரோ? உன் நம்பிக்கை எங்கே போயிற்று? பார்த்தாதான் நம்புவேன், கண்ணிட்டு பார்க்கணும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஏன் நம்முடைய நம்பிக்கை அவ்வப்பொழுது புரண்டு போய்விடுகிறது, தடம் புரண்டு விடுகிறது? இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டோம். ரட்சிக்கப்பட்ட பொழுதிலே நமக்கு உள்ளே ஏற்பட்ட பேர் உவகை இப்பொழுது எங்கே போயிற்று? அந்த நம்பிக்கை அற்று போனதினாலே அந்த பேரின்பமும் நம்மை விட்டு கடந்து போய்விட்டதல்லவா? இங்கே கர்த்தர் சாலமோனை கொண்டு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உன் சுய புத்தியின் மேல், செல்ஃப் டிபெண்டன்சி. எனக்கு தெரியும், இந்த 2024 வாழ்கிற தேவ பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு பதம், ஐ நோ எவ்ரிதிங். எனக்கு தெரியும், நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் டோன்ட் லீன் ஆன் செல்ஃப் டிபெண்டன்சி. எப்பொழுதுங்க நம்பிக்கை வரும்? உங்களை நீங்கள் பார்க்காதீங்க, உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. நீங்கள் ரொம்ப புத்திமான், ஓகே, பார்க்காதீங்க. உன் சுய புத்தியின் மேல் நீ என்ன செய்யாத? சாய்ஞ்சிராத. பதிலாக with wholeheartedly put your trust in Lord. முழு நம்பிக்கையை கர்த்தரிலே மாத்திரம். நமக்கு பலன் இருக்கிறது வரைக்கும் ஓடுவோம், பலன் இல்லாத போது நம்ம எதை சார்ந்து கொள்ளுவோம்? சற்று யோசித்து பார்ப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய முதுமையிலும் நம்மை இளமையை போல் ஆக்குகிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நியூ ஸ்ட்ரெங்க், புது பலன். அவர்கள் எப்படி கழுகை போல செட்டைகளை அடித்து கொண்டு, அப்போ புது பலன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? இளமையாகவே வாழ முடியும் தானே. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நம்மிலே எத்தனை பேருக்கு உண்டு? நம்பிக்கை இருந்தால்தான் காத்திருக்க முடியும். பஸ் ஸ்டாப்பில் பல மணி நேரங்கள் காத்திருப்போம். வந்துடும், இந்த பஸ் இல்லைன்னா வேறு பஸ் இல்லை, இதான் ஸ்ட்ரெயிட்டாக போகிற பஸ். கொஞ்சம் இருப்போம், புள்ள நையினா கூட பட்டுன்னு மூஞ்சில் வச்சிரும், கம்முன்னு பஸ்ஸு வந்துடும். ஆனால் ஆவிக்குரிய பயணத்தில் ஏன் காத்திருக்க முடியலை? சோர்வு, அவநம்பிக்கை, அவிசுவாசம் நம்மை தடம் புரள செய்கிறதே. ஏன்? சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடுகிறோம்.
அங்கே சாலமன் அழகா சொல்றார் பாருங்க, உன் வழிகளில் எல்லாம், உன் வழிகளில் சொல்லலைங்க, உன்னுடைய எல்லா வழிகளிலும் அவரை என்ன பண்ணு, அதுதாங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது. ஆண்டவரே, நான் என் வழிகளில் உம்மை நினைத்திருக்கிறேன். இது கடந்த அனுபவம். ஆனால் இன்றிலிருந்து என் வழிகளில் எல்லாம் உம்மை என்ன செய்ய போகிறேன், நினைத்து கொள்ள போகிறேன். அதுதாங்க நம்பிக்கை, அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அப்பொழுது அவர் உன் பாதையை சொல்லலைங்க, உன் பாதைகளை, உன் வழிகளை அவர் செம்மையாக்குவார். நீ குவைட்டா இருந்தா போதும். நம்மளால போய் செவ்வையாக்க முடியுமா என்ன? கர்த்தர் மலைகளை தகர்த்து விடுவார், கர்த்தர் குன்றுகளை சமமாக்குவார், கர்த்தர் பள்ளங்களை நிறைத்து போடுவார். உன் வாழ்க்கையிலே அது எப்பொழுது நடக்கும் என்றால், முழு நம்பிக்கையை முழு இருதயத்தோடு உம்மிலே நான் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்படி வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல நீ உயர வைக்கப்படுவாய். கர்த்தரிடத்திலே நாம் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அவர் வாயிலிருந்து வருகிற ஆலோசனை, அதிலே நாம் ஸ்திரப்பட வேண்டும். நாம் நம்முடைய ஆலோசனைப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். காலண்டரை எடு, நல்ல நாள் பார்க்கலாம். ராகு காலம் எங்க? 24 மணி நேரம் ராகு காலம்தான். அப்போ செய்ய மாட்டீங்களா? பள்ளிக்கு போக மாட்டீங்களா? கல்லூரிக்கு போக மாட்டீங்களா? வேலைக்கு போக மாட்டீங்களா? யோசித்து பார்ப்போம். காலண்டரை எடு, நல்ல நேரம் பார்க்கலாம். காலண்டரை எடு, இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? அஷ்டமியா நவமியா? அதை பார்த்துட்டு போயிடலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறது நான் தானே தவிர அஷ்டமியும் நவமியும் கிடையாது, ராகு கேதுலாம் கிடையாது, நான் தான். நான் உன்னை செம்மையாய் நடத்துகிற கர்த்தர். 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்றான், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக. அதுதாங்க டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் ஜீசஸ். முழுசா கர்த்தர் மேலே சார்ந்து கொள்ளுவது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய மகிமையிலே மாத்திரம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் அதை நாம் கேட்டு அந்த ஆலோசனையின்படி நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தருடைய மகிமைதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய லக்கு. அடுத்ததாக என்றென்றைக்குமாக தேவ சமூகத்திலே நான் தரித்திருப்பேன். தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும். நம்மள எத்தனை பேருக்குங்க இதிலெல்லாம் வாஞ்சை இருக்கு? நான் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய மகிமையை தான் வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கி தாபரிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கரங்களை தூக்க சொல்லலை. நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் அடுத்து நீங்கள் நடப்பீங்களா இல்லையான்றது. ஆனால் கர்த்தருக்கு உங்களுடைய கரங்களை காமிங்க. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆலோசனை வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், என் ஆலோசனையின்படி உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நல்ல யோசனைகளை கொடுப்பேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமை தான் என்னுடைய எய்ம் ஆண்டவரே, என் நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய மோட்டோ உங்கள் மகிமை தான். நம்ம அநேக நேரங்களிலே கர்த்தருடைய மகிமையை திருடிக் கொள்ளுகிறோம். இது நான் செஞ்சது, நான் ஜோம் பண்ணேன், நான் இல்லைன்னா இந்த குடும்பம் ஓடுமா, நான் டக்கு டக்கு டக்குன்னு அந்த குதிரை போச்சு நாங்கள் சொடக்குன்னு போய் விழுந்துரும். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிற குடும்பத்தில் பாருங்க, அங்கே நொண்டிக்கால்களாக மாறிவிடுகிற வாய்ப்புகள் ஏராளம். நான் அல்ல, கிறிஸ்துவே, அவர் கிருபை, அவர் தயவு என்னை நடத்துகிறது, என் குடும்பத்தை நடத்துகிறது, சபையை நடத்துகிறது, தேசத்தை நடத்துகிறது. நான் முற்றிலுமாய் நம்பி இருக்கிறேன். Aim at God's glory alone.
மூன்றாவதாக தேவனுடைய பிரசன்னத்திலே இந்த மூணையும் மோசே வாழ்க்கையில் பார்க்க முடியுங்க. தேவனுடைய ஆலோசனை கேட்டுதாங்க அவன் ஜனங்களை நடத்தினான். ஒரு இடத்துல கூட அவன் பயங்கர ஞானம் நிறைந்தவன் என்பதை அப்போஸ்தலர் 7 வாசிக்க முடியும். தன்னுடைய சுய ஞானத்தை அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்திலே அவன் செலுத்தாமல் கர்த்தர்கிட்ட போய் யோசனை கேட்குறான். இன்னைக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இன்னைக்கு நான் எப்படி போகட்டும், இந்த ஜனங்களை எப்படி நியாயம் தீர்க்கட்டும். அங்கே திடீர்னு ஒருத்தனை தூக்கிட்டு வர்றாங்க குண்டுக்கட்டா. மோசே மோசே இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், ஓய்வு நாளை பிரேக் பண்ணிட்டான், விறகு பொறுக்க போயிட்டான். அவன் தன்னுடைய சுய ஞானத்தின்படி அங்கே தீர்ப்பளிக்கலைங்க. அவனை காவலில் வையுங்க, கர்த்தர்கிட்ட கேட்போம், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ செய்வோம். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள்? அல்லது எனக்கு தெரியுங்க, எனக்கு எல்லாம் தெரியும், அட சும்மா இருங்க, உங்களுக்கே நான் சொல்லி தருவேன், எங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன நீங்கள் சொல்லணும். இந்த சிந்தை நம்மிடத்திலே உண்டா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:29. இந்த 3 காரியங்களும் ஒருங்கிணைந்ததாக மோசேயின் ஜீவியத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே இவன் பேசலங்க. வாட் a nice glorious incident பாருங்க. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட ஒன்வேயா பேசுவோம். அதனால தான் நமக்கு ஜெபம் போர் அடிச்சிருது. சில பேர் யோசிக்கிறோம், இது ஜெபம்னா என்னப்பா, சும்மா தோத்திரம் போதும், 2 தோத்திரம் போட்டு அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இல்லைங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசினீங்கன்னா ஜெபம் போர் அடிக்கும். அவர் உங்ககிட்ட பேசினா உங்கள் ஃபேமிலியில் என்ன தேவை என்பதை உங்களோடு இடைப்படுவார். உங்களுக்கு எப்படி காரியங்களை சாதிக்கணும் சமயோசித புத்தியை தருவார். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த சமயோசித புத்தியை கர்த்தர் பரத்திலிருந்து தந்தருளுகிறவர். மோசே வாழ்க்கையில் அதை பார்க்குறோங்க. தன்னோடே அவர் பேசினதுனால. அப்போ ஆண்டவருக்கு வேலை இல்லையா? இப்போ வேலை இல்லாமல் மோசே வாப்பா கதையடிப்போம், டைமே போக மாட்டேங்குதுப்பா. இந்த சர்ச் ஆஃப் டெலிவரன்ஸ் அப்பப்போ செல்ஃபோனை நோண்டி டைம் பாஸ் பண்ணுது. நான் எங்கிட்ட டைம் பாஸ் பண்ணுறது? வாப்பா மோசஸ், கமான் லெட் அஸ் டாக் டுகெதர். அப்படி கர்த்தர் பேசினாரா? அவர் ஜனங்களை எப்படி நடத்தணும் ஆலோசனை கொடுக்கிறாருங்க. ஜனங்களை எப்படி தீர்ப்பளிக்கணும், அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக வேண்டும், போ செய்கின்றார். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு தண்டனையே கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லாம மோசே ஒன்றையும் செய்யவில்லை. நம்ம எப்படிங்க நடந்து கொண்டிருக்கிறோம்? தன்னோடே அவர் பேசுகிறார். அடுத்து பாருங்க, தன் முகம் அவனுக்கு தெரியலங்க. அவனை பார்த்தவங்க தான் சொல்றாங்க, யோப்பா உன் மூஞ்சியை பார்க்கவே முடியலப்பா. நம்ம 1008 லைட்டெல்லாம் போட்டு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணினாதான் நம்ம முகத்தில் இருக்கிற லேசா அந்த பிரகாசத்தில், அது நம்ம மூஞ்சியில் இருக்கிறது இல்லை, லைட்டு வெளிச்சம். மோசே வாழ்க்கை அப்படி இல்லைங்க. தன்னோடே அவர் பேசினதினாலே தாம் முகம் பிரகாசித்திருக்கிறத தனக்கே தெரியலைங்க. இது ஒன்றோ உன்னத வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்பாக பயந்தவர்களுக்கு, மனிதருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. உன் வாழ்க்கையில் நன்மை வேணுமா தீமை வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் உங்கள் கையில் தான். 10 கொஸ்டின் கொடுப்பாங்க பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு. எனி 5 ஆன்சர், ஏதாவது 5 எழுது. 5 கொஸ்டின் எழுதுனா போதும். அந்த 5 கொஸ்டின் எழுதுறதுக்கே 3 hours பத்தாது. கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, 5 கொஸ்டின் தானா 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம், அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த 5 கொஸ்டினுக்கே நேரம் போதாது. சாய்ஸ் உங்கள் கையில். நீங்கள் எதை இந்த காலை வேளையிலே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? எந்த தேசத்திலே தரித்திருக்கிறதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? கவர்னன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், இந்த தேசத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். விசுவாசம்,
ஆண்டவரே இந்த தேசத்திலே நான் தரித்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார், இதில் தரித்திருக்கிறையா, நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை நாட்டுவேன், நான் உன்னை பிடுங்க மாட்டேன், உன்னை நான் இடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்மை கட்டுகிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உங்கள் ஆலோசனைப்படி உங்கள் குடும்பத்தில் போனீங்கன்னா புட்ட கேஸ் ஆகிடும். கர்த்தருடைய ஆலோசனை அது பார்ப்பதற்கு அற்பமாய் தோன்றும். ஆனால் மோசே பாருங்க, தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை சாய்ஸ் தெரிந்து கொள்ளுகிறான். பார்வோன் குமாரத்தியின் மகன் எண்ணப்படுகிறதை அவன் வெறுத்து, அப்படின்னா அவன் துரோகியா? அடுத்த கான்செப்ட் சொல்லுகிறது, ராஜகுமாரத்தி இவன் தண்ணியில் போன பயவில்லையை எடுத்து வளர்த்தா இவன் துரோகி இல்லைங்க, இல்லை, அதை விட பெரியவர். என்னை நாணல் பெட்டியில் எங்கள் அம்மா விசுவாசத்தோடு போட்டாங்க. நான் கரெக்டாக அந்த ராஜகுமாரத்தை குளிக்க வரும் நேரத்தில் என் பாக்ஸ் அங்கே வரணும்னா அது தெய்வத்தின் கிரியை தானே. அப்படி என்றால் நான் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது? நாமளாக இருந்தால் சொல்லுவோம், கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, ஒழுங்கா ஞானமாக ராஜகுமாரத்திக்கிட்ட இருக்கணும். நம்ம அப்படி தான் சொல்லுவோம். கர்த்தர் கொடுத்த வேலை, அந்த வேலையினால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடை ஏற்படுகிறதே, அதை சிந்தித்து பார்க்கிறோமா? கர்த்தரோடு உறவாடுவதற்கு அந்த வேலை ஒரு தடைகளாய் அமைகிறதே, சிந்தித்து பார்க்கிறோமா? நான் ஜாபை மட்டும் சொல்லலை, வாட் எவர் எனிதிங், எந்த காரியமாகட்டும், கர்த்தர் என் கூட பேசுறதுக்கு அது தடைக்கல்லாக இருக்குமே, ஆனால் அந்த தடைக்கல்லை நான் அகற்றி விடுவதை தெரிந்து கொள்ளுகிறேன். என்னை நடத்துகிறவர் அவர். இந்த வேலை என்னை நடத்தாது. இந்த வேலையில் எனக்கு என்ன தமாத்துண்டு சம்பளம் தான் கிடைக்கும், மாதத்தில் ஒரு நாள் தான் கிடைக்கும். ஒரு நாளும் 24 ஹவர்ஸும் உங்கள் கையில் சம்பளம் தரமாட்டாங்க, ஒரு செகண்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு செகண்டு வாங்குகிற சம்பளத்துக்கு தான் ஒரு மாத காலம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டுமே. ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து பாருங்க, உங்களை தேடி சம்பளம் வரும். உங்களை தேடி உங்களுக்கு எது தேவையோ உங்கள் கதவை தட்டிட்டு கர்த்தர் கொடுக்க வைப்பார். அத்தனை நல்ல தெய்வம். அனுபவத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் போஷிக்கிறவர், கர்த்தர் ரட்சிக்கிறவர், கர்த்தர் என்றென்றைக்கும் உயரத்திலே வைக்கிறவர். அவர் போஷிக்கிறவரை விட்டுட்டு போசாக்கு பின்னால போகிறோமே, அதற்கு பெயர் என்ன? அவிசுவாசம் தானே. ஆனா மோசே பார்வோன் குமாரத்தியின் மகன் எண்ணப்படுகிற அந்த ராஜரீக மேன்மையை வெறுத்து பதிலாக அவன் தெரிந்து கொள்ளுகிறது நெகட்டிவ் மாதிரி இருக்குது, மாதிரி தான் இருக்கு. தேவ ஜனங்களோட சேர்ந்தா கஷ்டங்க, தரித்திர கோலங்க. அதுக்கு மூஞ்சப்பாரு, ஒன்றும் விளங்காத மூஞ்சிங்க, சும்மா தோத்திரம் போடுங்களே தவிர அதுக்கிட்ட ஏதாவது இருக்குதா பாரு, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களோட தான் துன்பத்தை அனுபவிப்பதை சாய்ஸ் தெரிந்து கொள்ளுகிறான். அந்த தெரிந்து கொள்ளுதலை அவன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுகிறான்? த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ். வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இரத்தம் பூசுதலாகிய நியமத்தை, பஸ்காவை அங்கே ஆசரிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாசிப்போம். விசுவாசத்தினாலே 28 விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும். அவன் ராஜா கோபத்துக்கு கூட பயப்படலைங்க. ராஜாவுக்கு கோபம் வரும் தானே. என் தங்கச்சி அவமானப்படுத்துறியாடா, உன்னை வளர்த்தது அரண்மனை தானே, இப்பொழுது ஏதோ ஒரு தெய்வம் என்னை அழைக்கிறது என்று ஓடுகிறாயே, உன்னை வெட்டி கொன்றால் என்ன? ராஜாவின் கோபத்துக்கு மோசே பயப்படவில்லை. அது ஒன்றா விசுவாசம். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ, ராஜா அடிச்சு விடுவான், துவைச்சு விடுவான், சிறையில் போட்டு விடுவான். ஒன்றுமே செய்யலைன்னா நம்மளே எடுத்து கொடுத்து சொல்லுவோம்.
ஆனால் இவன் ராஜ கோபத்துக்கு பயப்படலை, எகிப்தை விட்டு வெளியே வருகிறான். ஏனென்றால் எகிப்தியரை சங்கரிக்கிறவன், அங்கே ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாம் அங்கே சங்கரிக்கப்படுகிறது. ஒரே அலறல் சத்தம் கேட்குது. அவன் அரண்மனையிலிருந்து ராஜா சொல்கிறான், எப்பா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஆடுகளையும் எடுத்துகிட்டு போங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க, போகும்போது என்னையும் ஆசீர்வதியுங்கள். அது ஒன்றோ மேன்மை. யாருங்க யாரை ஆசீர்வதிக்கணும்? யோசித்து பார்ப்போம். ராஜா தானே ஆசீர்வதிக்கணும். ஆனால் மோசே கிட்ட ராஜா பெக் பண்ணுகிறான், என்னையும் ஆசீர்வதியுங்கள். விசுவாசம் உங்களை உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். மோசேயை நிறுத்தின தேவன், ரூத்தை நிறுத்தின தேவன் இந்த காலை வேளையிலே உங்களையும் நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எங்கே போயிற்று? விசுவாசம் எப்படி, இந்த விசுவாசத்தை நான் கட்டி எழுப்புவது? எனக்கு அது தெரியலையே, தெரிஞ்சா நான் அதை முயற்சிப்பேன். அப்படி சொல்லுகிறவர்கள் அல்லேலியா சொல்லலாமே. எனக்கு அந்த பாத்து காமிங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. எப்படி விசுவாசிக்கிறது தெரியல ஆண்டவரே, என் கண்களுக்கு கலிக்கம் போடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெலனாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம். எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்துக்கு வருவோம். நாமோ அப்ப கெட்டு போகிறோம் என்றால் பலனை இழந்து விடுகிறோம் என்பதுதானே பொருள். பலனை இழந்து விட்டால் நாம் என்ன ஆகிவிடுவோம்? கெட்டு போய்விடுவோம். ஏன் கெட்டு போகிறோம்? பின்வாங்குகிற நிலைமை. ஆராதனைக்கு வர்றதுலையே நம்முடைய அந்த பின்வாங்கிறது தெரியுதுங்க. 6:45 ஆராதனையில் உட்கார்ந்த ஆத்மா இப்போ 7:45 வருது. 1 hour பேக் இண்டியன் பங்க்சுவாலிட்டி. 6:45 வர முடிஞ்சிச்சு. இப்போ எங்கே போச்சு விசுவாசம்? சோர்வு. போகலாம் என்ன, 2 பாட்டு அவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ 4 பேர் கொட்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவனும் கொட்டடிக்கிறான் மட்டடிக்கிறான். நீ கர்த்தரை ஆராதிப்பதற்கு உன்னுடைய நம்பிக்கை உன்னை எவ்விதமாக தூண்டுகிறது? உன் நம்பிக்கை உனக்குள்ள ஊற்றெடுத்து பெருக்கம் இருந்தா துண்டை காணோம் துணியை காணோன்னு 6 மணிக்கே ஓடி வந்துடுவோங்க. நம்ம எப்போ வர்றோம்? பாவம். அதுக்கு பேர் தான் அவிசுவாசம். அதுக்கு பெயர் தான் பின்வாங்குகிற நிலைமை. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல். அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒழுங்கை பார்க்க முடியல. பரிசுத்த நற்கருணையாகிய அந்த திருவிருந்த கூட ஆசரிப்பதற்கு அவர்கள் தியாகம் பண்ண அவர்கள் மனம் முன் வரவில்லை. இதை என்னென்று சொல்லுவது? இங்கே மோசே பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஏன் ஆசரிக்கிறான்? அங்கே சங்கரிக்கிறவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் என் குடும்பத்தை தொடக்கூடாது, என்னை தொடக்கூடாது. அவனை தொடுறதுக்கு எனக்கு நான் இடம் கொடுத்தாதான் அவன் என்னை தொட முடியும். நான் இடம் தரமாட்டேன். அதுதான் மோசேயின் நம்பிக்கை. அவன் என்ன செய்கிறான்? விசுவாசத்தினாலே அவன் பரிசுத்த பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். செங்கடலை அங்கே இஸ்ரவேலர் கடந்து சென்றார்கள். ஆனால் துணிகரம் மிக்க எகிப்தியர் நாங்களும் வருவோம் வந்தாங்க. கர்த்தர் நடு கடல் வரைக்கும் வரவிட்டார். நடு சமுத்திரத்திலே கர்த்தரே அவர்களை கலங்கடித்தார் தானே. அவர்களை எதிரியை கலங்கடிக்கிறவர் உன் எதிரியை கலங்கடிக்க மாட்டாரா என்ன? நம்ம நம்பிக்கை எங்கே போயிடுச்சு? நாம் கர்த்தரிடத்திலே கொண்டிருக்கிற உறவிலே, கர்த்தரோடு கொண்டிருக்கிற நெருக்கத்திலே இன்னும் ஒன் ஸ்டெப் மோர் நம்ம என்ன பண்ணுறோம்? பின்னால் 1 ஸ்டெப்பு பேக்வேர்டில் போய் விடுகிறோம். ஆத்துமா கெட்டு போய் விடுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் நம்முடைய ஆத்துமா ஈடேற நாம் என்ன செய்ய வேண்டும்?
விசுவாசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை தேவன் உன் வாழ்க்கையிலே பார்ப்பார் என்றால் உன்னை கனம் பண்ண தவறுவதில்லை. கர்த்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன், என்னை ஆண்டவர் கனம் பண்ணுவாரா? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நான் அந்த கான்செப்டில் சொல்லலை. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை டோட்டலாக சப்மிட் பண்ணுகிறேன், நான் சரணடைகிறேன், உங்கள் பாதமே எனக்கு சரணம், நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள் உங்ககிட்ட தானே இருக்குது. ஆண்டவரிடத்திலே அந்த தாழ்மையோடு, அர்ப்பணிப்போடு, தரிசனத்தோடு, தெய்வீக வெளிப்படுத்தலோடு நீங்கள் தொடர்ந்து விசுவாச ஜீவியத்திலே முன்னோக்கி போவீர்களானால் கர்த்தர் சொல்லுவார், இந்த கல்லின் மேல் என் சபையை, I build my church. அழகா கர்த்தர் சொல்றார், நான் கட்டுவேன். உங்களை கட்டுகிற கர்த்தர் உங்களை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது என்பதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உங்ககிட்ட விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? அது பேதுரு. நம்ம எப்படி இப்போ ஆளாம், இப்போ என்ன, இயேசுவும் வேணும், அந்த சாதனமும் எனக்கு வேணும். அப்படி போவோம் என்றால் அது அரை கிணறு தாண்டுவது போல் தானே. ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால், தியத்தீரா சபையை போல எனக்கு இயேசுவும் வேண்டும். ஏனென்றால் சங்கரிக்கிறவன் வந்து விடுவான். இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு உலக அசுத்தங்களும் உலக ஆசாபாசங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதுவும் வேண்டும். இல்லைங்க, ஏதாவது ஒன்றை தான் மோசே தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒன்று பார்வோன் குமாரத்தியின் மகன், அல்லது தேவபுத்திரரோட துன்பத்தை அனுபவிப்பது. ஆனால் மோசே எதை தெரிந்து கொண்டான்? அந்த தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொண்ட அந்த மோசேக்கு கர்த்தர் கனம் பண்ணாது விட்டாரோ? அவனை அழகாக சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினாரே. ஆனால் நடுக்கடல் வரைக்கும் வந்த எகிப்தியர் துணிகரமாய் வருகிறார்கள். அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். காரணம், கர்த்தர் அவர்களை கலங்கடித்தார். அவர்களுடைய ரதங்களில் இருக்கிற உருளைகளை கலன்று போக பண்ணினார். அங்கே எங்கே சர்வீஸ் பண்ணுறது, மெக்கானிக்கை எங்கே போய் தேடுறது? நடுக்கடலில். அப்போ தான் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. கர்த்தரே இஸ்ரவேல் பட்சத்திலே நமக்கு அகெயின்ஸ்டாக யுத்தம் பண்ணுகிறார். நம்ம ஓடி போய் விடுவோம். உங்களுக்கு எதிராய் வருகிறவர்கள் வாயிலிருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வரும். எப்பொழுது? உங்கள் உறுதியை கர்த்தர் பார்க்க வேண்டும். உங்கள் மன உறுதியை கர்த்தர் பார்ப்பார் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிட்டு வருகிற சத்துருவினுடைய சேனைகளை கர்த்தர் கலங்கடிப்பார். நடு சமுத்திரத்திலே அவர்களை மடிந்து போகவும் பண்ணினார். நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் சொல்லவில்லை, ஆவியிலே உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்ருவினுடைய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெங்த், பலம் உள்ளது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அங்கே கொரிந்திய சபைக்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? விழித்திருங்கள். என்னவா? விழித்திருங்கள். நம்ம என்ன தூங்கவா செய்கிறோம்? இப்படிலாம் சொன்னால் கோவம் வருமா வராதா? நாங்கள் தான் முழிச்சு தானே இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, அதை நாம் சரியாய் கேட்டுக்கொள்ளுவோமே. எங்கேயோ தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், லேசாக தூங்குகிறோம், அப்படி ஒரு லைட்டாக அப்படி தலை ஆடி போயிடுது. அதை கர்த்தர் கேட்ச் பண்ணி விடுவார். பாருங்க, 1 கொரிந்தியர் 16-13 வாசிப்போம். விழித்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். எதிலே நிலைத்திருங்கள்? விசுவாசத்திலே. விசுவாசத்திலே. abide in God kind of faith. அதுதான் மார்க் 11வது அதிகாரம் 22-23 நாம் வாசிக்கிறோம். தேவ ரகமான விசுவாசத்தை உடையவர்களாய் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 6:16. இந்த விசுவாசம் நமக்கு ஒரு பலமுள்ள ஒரு வெப்பனாக, ஆயுதமாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறதை பார்க்க முடிகிறது. பொல்லாங்கன் எய்யும்
அக்கினி அம்புகளை எல்லாம். அவிழ்த்து போடத்தக்க அந்த எல்லாம் என்கிற பதம் கவனித்து பார்க்க வேண்டும். பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? உங்களை நோக்கி அக்கினி அம்புகளை எரிகிறான். ஆனா உங்க கையில என்ன இருக்கணும்? விசுவாசம் என்கிற கேடகம் இருந்துச்சுன்னா அந்த அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் இந்த விசுவாசம் என்ன செய்து விடுகிறது? அணைத்து போட்டு விடுகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நம்ம எதிலே நிலைத்திருக்கிறோம்? நம்ம விசுவாசத்திலே நிலைத்திருந்தா மோசேயை போல நம்முடைய சாய்ஸ் கர்த்தர் தான். நாம் விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்கள் ஆனால் இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தால் ரூத்தை போல நம்மிடத்திலும் அந்த மன உறுதி என்கிற அந்த பெஸ்ட் கேரக்டர் நம்மிலே உருவாகிறதை நம்மால் உணர முடியும். நம்மக்கிட்ட அந்த மன உறுதி அப்பப்போ மாறிடும். பார்த்துருக்கீங்களா? அவங்க என்னை சொல்கிறாங்க அதனால நான் வரலை, இவங்க என்னைய சொல்கிறாங்க அதனால நான் வரலை, ஐயோ அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவங்க பக்கத்தில் போய் எப்படி உட்கார்றது? இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை குலைத்து போடுகிற அக்னி ஆஸ்திரங்கள். இந்த அம்புகள் அவிழ்ந்து போகணுமா, அணைக்கப்படணுமா? டேக் யுவர் வெப்பன் ஃபெய்த். விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக. இப்போ உங்கள் கையில் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ரைட் ஹேண்டில் கேடகம் இருக்குதா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலது கையை பிடித்து. ஏசாயா 41 அழகாக சொல்லுகிறார். 10லிருந்து 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் கர்த்தராயிருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து. வலது கையில் என்ன இருக்குது? இப்போ ஃபெய்த் என்கிற ஷீல்டு. உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏனென்றால் அவர் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யாரு? யாரு இருக்க முடியும் சொல்லுங்க? யாரும் இருக்க முடியாது. அந்த இடத்துல ஒருத்தர் இருக்க முடியும், நம்ம தான். நீ தான் உனக்கு எதிராளியாய் அமைய முடியுமே தவிர பொல்லாங்கன் எய்கிற அக்கினி அம்புகளை எல்லாம் உன்னுடைய விசுவாசம் அணைத்து போட்டுவிடும். கர்த்தர் உன் வலதுகையை பிடித்து அவர் உனக்கு துணையாளர் என்று சொல்லுகிறாரே, இதைவிட வேற என்ன வேண்டும்? விசுவாசம். நான் நம்புகிறேன், நம்புவேன் என் இயேசுவை. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நம்புகிறேன். நீர் எனக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். இப்போ நான் கேட்குறேன், பிப்ரவரி ஆயிடுச்சு, முடிய போகுது. கர்த்தர் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார்? ஆளுக்கு ஒரு 5 சொல்லுங்க அப்படின்னா சட்டென்று நம்மளால் என்ன செய்ய முடியலை? வாக்குத்தத்தங்களை பகிர்ந்து கொள்ள முடியலை. நுனி நாக்கில் இருக்கணுங்க வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ளே உந்தி தள்ளி நம்மை விசுவாச வீரர்கள் பட்டியலிலே ஒருவராக வைத்துக்கொள்ள உதவக்கூடியவை. கர்த்தரிடத்திலே ஆலோசனை, அது ஆலோசனைக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். அவருடைய வல்லமை, திவ்ய வல்லமை வாக்குத்தத்தங்களினாலே நமக்கு கிடைக்கிறதே. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஃபெய்த் இஸ் a gift. விசுவாசம் ஒரு வரம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 12:9. ஆவியினாலே ஒருவனுக்கு விசுவாசமும். அப்படி என்றால் விசுவாசம் இங்கே வரம் என்று, கிஃப்ட், டேலண்ட் என்று சொல்லப்படுகிறது. ஃபெய்த் இஸ் a fruit. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் கனி என்று சொல்லப்படுகிறது. நாம் கனி கொடுக்கிற ஜீவியத்தை உடையவர்களாய் வாழ வேண்டும் தானே. என்ன கனி? விசுவாசம் என்கிற கனியையும் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசம். அப்போ கனிகளிலே விசுவாசம் ஒரு கனியாய் காணப்படுகிறது.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நகோமியின் விசுவாசத்தை பார்த்து ரூத்து மன உறுதி அடைகிறாளே, கண்டு மாமியும் மருமகளுடைய மன உறுதியை காண்கிறாள், மருமகளும் மாமியினுடைய மன உறுதியை காண்கிறாள். எத்தனை சந்தோஷம்! இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இந்த கனி, இந்த தாளந்து உங்கள் ஜீவியத்திலே காணப்படும் என்றால், இந்த விசுவாசம் என்கிற ஆயுதம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்றால், கர்த்தர் எதை தருகிறாராம்? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். இந்த உலகத்தில் நம்ம அதை தானங்க தேடி போகிறோம். சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். இது ரெண்டையும் கர்த்தர் தரேன்னு சொல்லுகிறாரே, அதற்கு தேவை உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் என்கிற கனி, விசுவாசம் என்கிற ஆயுதம், விசுவாசம் என்கிற தாளந்து வரம், விசுவாசம் என்கிற பலன் எனக்கு இருக்குதா? நம்மை பரிசோதனை செய்து கொள்ளுவோம். வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் பெருகுவதற்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறது? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஸ்ட்ரெங்க்த்திலே நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது, பெருகுகிறது. நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன் எதிலே நமக்கு அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை வைத்திருக்கிறார்? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென் என்று சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் லெட் இட் பி சோ, அது நடக்கும். கர்த்தர் ஆம் என்றும் அல்ல என்றும் சொல்லுகிறவர் அல்ல. பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு விசுவாச பெருக்கத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவித சந்தோஷத்தையும் எல்லாவித சமாதானத்தையும் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிறவர். உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் உண்டா? நான் எப்படி இந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளுவது? டெய்லி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இன்று அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே மங்கிவிட்டது, காணாமல் போய்விட்டது, இல்லாவிட்டால் குறைந்து காணப்படுகிறது. நீங்கள் ஆண்டவரோடு பேசுவதை ஜெபன்ற ஒரு வார்த்தையில் சொல்லாமல் அதை அனுபவமாக்கி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு போகிறீங்க, அவர் உங்களை விட்டு விலகி போகிறார். நீங்கள் அடுத்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு போவீங்களா? போவீங்களா? ஏன்? அவர் விலகி போகிறார். பதிலாக அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். எப்போ வருவ? நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் February 14th செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ காத்திருக்கிறாங்களாம். அன்பு அங்கே ஊற்றெடுத்து ஓடுகிறது. ஆனால் அந்த அன்பு அங்கே வேர்த்து நனைஞ்சு காணாமல் போய்விடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற அன்பு, கிறிஸ்துவோடு கொண்ட அந்த அன்பு பெருகும் பொழுது எப்போ அவர்கிட்ட பார்ப்போம், எப்போ அவர்கிட்ட பேசுவோம், எப்போ அவர்கிட்ட என் காரியத்தை சொல்லுவோம், ஆசை வருகிறது. நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மணிக்கணக்காக பேசுவோம். அது சொல்லும் காதில் ரத்தம் வருதுன்னு சொல்லும், கண்டுக்கவே மாட்டோம். அது சொல்லும் எனக்கு டயர்டாக இருக்குது, கொட்டாவியாக வருது, கண்டுக்கவே மாட்டோம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் பேச வந்திருக்கேன், இன்னும் கொட்டாவி விடுறேன், இந்த டீ தண்ணியை குடிச்சிட்டு நான் பேசுகிறத கேளு, சொல்கிறோமா சொல்லலையா? ஒரு மானிட அன்பிற்கு நாம் இவ்விதமாக இறங்கி போகிறோம். கர்த்தர் அன்புள்ளவர், ஹீ இஸ் சோ குட். அதுக்குன்னு ஒரு சாப்டரையே சங்கீதக்காரன் ஒதுக்கிட்டான் பாருங்க. அவர் அன்புள்ளவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபையுள்ளவர், அவரை துதியுங்கள். உங்கள் தாழ்விலே உங்களை நினைக்கிறவர், அவர் நல்லவர், அவரை துதியுங்கள். நம்மக்கிட்ட இல்லையேங்க. விசுவாசம் இருந்தால் துதிக்குங்க, அவிசுவாசம் இருந்தால் முறுமுறுக்கும். முறுமுறுப்பு இருந்தால் நீங்கள் சாத்தானின் ஆயுதம். கிறிஸ்துவை விசுவாசத்துடனே துதிப்பீர்களானால் நீங்கள் தேவ கரத்திலே ராஜரீகமான ஆசாரியராக உயர்த்தப்படுவீர்கள் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் எங்கே போய்விட்டது?
டெய்லி ஜெபிக்கணும். டெய்லி எனக்கு அவர் தேவை. டெய்லி சாப்பிட்றோம் தானே, காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் 1 o'clock ஆயிடுச்சுன்னா வயிறு பெல் அடிக்குது சொல்கிறோம்ல. காலையில் சாப்பிட்டதை தானே மத்தியானம் சாப்பிட்றோம். போர் அடிக்குதா என்ன? சாப்பிடுகிறோம். பசி. அதே போன்று ஜெப பசி நம்மை, சபையை, ஒவ்வொரு விசுவாசியை நிறைக்கணுங்க. வேண்டாத காரியங்களுக்கெல்லாம் எத்தனை மணி நேரங்களை செலவிடுகிறோம் சற்று யோசித்துப்பார். அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு நம்மை அப்படியே ஈல்டு பண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவர், சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், சுகத்தினால் நிரப்புகிறவர். அவரை தேடுறதுக்கு நமக்கு நோ டைம். பார்க்கலாம், நேரம் இருந்தால் பார்த்துக்கலாம். அதுவும் கூட கர்த்தருக்கு ஒரு கண்டிஷன் தான். நேரம் இருந்தால் வாரேன் ஆண்டவர், பிடிச்சிருந்தா வாரேன் ஆண்டவர். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தின் இண்டிகேட்டர்ஸ். பிடிச்சிருந்தா கர்த்தரை நான் ஜெபிப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? ஜெபிக்கலைன்னா பிடிக்கலைன்னு அர்த்தம். ப்ரே டெய்லி. நீங்கள் டெய்லி ஜெபித்து பாருங்க, கர்த்தருடைய முகம் தன்மேல் பிரகாசித்திருப்பதை மோசே அறியாதிருந்தான். நீங்கள் நான் ஜெபிக்கிற பிள்ளைகள் முகங்களை கவனிக்கிறேன். ஒரு சாயல், தெய்வீக கலை இருக்கதான் செய்கிறது. அதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் முகத்தில் கர்த்தருடைய சாயல், பிரசன்னம், பிரகாசம் இருக்கிறத உங்கள் குடும்பத்தார் பார்க்கணும் தானே. அந்த ஆசை உங்களுக்குள் இருக்கும் என்றால், ஆண்டவரே நான் இனிமேல் டெய்லி உங்ககிட்ட பேச போகிறேன் ஆண்டவர். ஜெபம்னு சொல்லாதீங்க, ஆண்டவரே உங்ககிட்ட நான் பேச போகிறேன், நான் பேச வந்திருக்கிறேன். இது 1 way கிடையாதுங்க, 2 way. நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது அவர் பதிலுக்கு உங்களோட பேசுவார். த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ், வேத வசனத்தை கொண்டு உங்களோடு இடைப்படுவார். அன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையின் பலத்தினாலே நீங்கள் அந்த நாளிலே ஒரு சேனைக்குள் பாய முடியும். அந்த வார்த்தையின் பலத்தினாலே ஒரு மதிலை நீங்கள் தாண்ட முடியும். படுக்கைக்கு போகும்போது, நான் சேனையை தாண்டுவதற்கு கிருபை தந்தீரே, அல்லேலூயா. தூக்கம் தன்னால் வரும். தூக்கமே வரல, ஏன்? யோசித்து பார்ப்போம். தூக்கமே வரலையாம், தூங்குறதுக்கு நேரம் இல்லை. அப்படியாய் உங்கள் ஜீவியம் மாறும். எப்படி? கர்த்தர் என் கூட பேசுகிறார், நான் கர்த்தர் கூட பேசுகிறேன். டைம் போகிறதே தெரியலை. லவர்ஸ், ஜீசஸ், போத் ஆஃப் அஸ் ஆர் லவர்ஸ். அவர்கிட்ட ஆசை ஆசையாக பேசுகிறேன். அவர் இலக்கணம் பார்க்குறதே இல்லைங்க. என்ன வேணாலும் பேசலாம். மனுஷன் தான் இலக்கணம் பார்ப்பான். என்ன தப்பு தப்பாக பேசுகிற, இந்த இடத்துல இந்த மிஸ்டேக்குன்னுவான். கர்த்தர் மிஸ்டேக்கே பார்க்க மாட்டார். அன்பான அந்த முழு இருதயத்தை தான் பார்க்கிறார். பதிலுக்கு அவரும் உன் கூட பேசுவார். விளைவு, கர்த்தருக்கு பயந்த உனக்கு, மனிதருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிற உனக்கு, கர்த்தரால் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரியது. தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மை வேணும் ஆண்டவர். நான் சந்தோஷம் இல்லாமல் வந்தேன் ஆண்டவர், சமாதானம் அற்று போய் வந்தேன் ஆண்டவரே. உங்கள் சந்தோஷத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஐயா. நம்முடைய விசுவாசத்திலே ஆங்காங்கே துவாரங்கள் உண்டோ ஆண்டவரே? துவாரம் இல்லாத ஒரு விசுவாசம் என்கிற கனியை, ஓட்ட உடசல் இல்லாத விசுவாசம் என்கிற ஆயுதத்தை இந்த நாளிலிருந்து என் கரத்திலே வைத்து கொள்ளப் போகிறேன். எனக்கு எதிராய் வருகிற சாத்தானை நான் ஜெயிக்க போகிறேன். பொல்லாங்கன் எய்கிற அக்கினி அம்புகளை எல்லாம் விசுவாசத்தை கொண்டு அவிழ்த்து விட போகிறேன், அணைத்து விட போகிறேன். இந்த தேசத்திலே தரித்திருந்தார் ஆண்டவரே, விசுவாசம் என்கிற தேசத்திலே நான் தரித்திருக்க போகிறேன். மோசேயை போல ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய செவிகள் கேட்டதே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
நம்முடைய அவிசுவாசத்தை களைந்தெறியும்படியாக ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டாரே. நன்றி சொல்லுவோமே. ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து விசுவாசம் என்கிற தேசத்திலே நான் தரித்திருக்க போகிறேன். நான் உங்க கூட பேச போறேன். நீங்க பேசுற சத்தத்தை நான் கேட்க போறேன். என் விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ள போகிறேன். சத்துரு மூஞ்சில குத்து விட போறேன். சத்துரு என்னை கண்டு பயப்படணுமே தவிர நான் சாத்தானை கண்டு பயந்தது போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய சத்தத்தை என் செவிகள் கேட்டது. என்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தங்களுடைய 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோம். ஆண்டவரே, உமக்கு எங்களை கொடுக்கிறோம் ஐயா, சமர்ப்பிக்கிறோம் ஐயா. எங்கள் விசுவாசத்தை தூண்டி விடுகிறவரே, மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காதவர். நெறிந்து போய் நிற்கிறாயோ, உன்னை முறிக்க தேவனுக்கு மனமில்லை. நெறிந்த நாணலை முறிக்காதவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பா, விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பா, விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பா, விசுவாசியே பதறாதே. பதட்டத்தோடு வந்திருக்கிற விசுவாசியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பதறாத, விசுவாசித்திரு, பிழைப்பாய். ஹல்லேலூயா. கலக்கத்தோடு திகைப்போடு வந்திருக்கிறாயோ, கல்வாரி நாயகர் உனக்கு துணையாளராயிருக்கிறவர், உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை போஷிக்கிறவர், உன்னை என்றென்றைக்கும் உயர்த்துகிறவர், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுகிறவர். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அவர் சொல்லிட்டு யோசிக்கிற தெய்வம் அல்ல. தேங்க்யூ லார்ட். பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிரு. பெத்தேல் மட்டும், பெத்லகேம் மட்டும் சகோதரிகள் இருவரும் நடந்து போனார்களே. விசுவாச கரங்களை கொண்டு விசுவாச ஜீவியத்திலே நாம் நடந்து போவோமே. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு ஏற்படுகிற அவ்வப்பொழுது ஏற்படுகிற அவிசுவாசத்தை ஒரு விசையாய் மன்னியும் ஐயா. எங்களுடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிறவரே, உமக்கு எங்களை தருகிறோம். ஆசீர்வதியுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், ஒவ்வொரு வாலிபனையும் கன்னிகையையும், ஒவ்வொரு சிறுவனையும் சிறுமியையும் கர்த்தருடைய கரம் உயர்த்துவதாக. நன்மையால் நிரப்புவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நீர் மாத்திரம்தான்ப்பா. உங்க மீது எங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நம்புகிறோம் ஐயா. நாமத்திலே தோற்று போவதாக. நாங்கள் ஜெயத்தை விசுவாச கரங்களை நீட்டி எடுத்துக் கொள்ளுகிறோம். வாழ்வை, வளமையை, பசுமையை சுதந்தரிக்கிறோம். கன மகிமை துதி எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.